ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய கார்ன் சிப்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சோள வத்தல் இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் ப்ரொவிஷ்னல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. நம்ம கடையில் வாங்கக்கூடிய கார்ன் சிப்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க. அது ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் அந்த எண்ணெய் சிகிடோட ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்படி ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு வாணலில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுமே ஒரு வத்தல் போட்டு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா அவங்க என்ன எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது, என்றைக்கு செஞ்சாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு பயத்தோடவே நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வாங்கி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நிம்மதியும் கிடைக்கும். இப்போ இதுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு இதை நல்லா ஒரு 4-5 வாட்டி குலுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் காரமும் உப்பும் எல்லா பக்கமும் சரிசமமாக பரவும். அவ்வளோதான், பாருங்கள், கொஞ்சம் சூடாகவும் இருக்குது. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கார்ன் சிப்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.